السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். இத்தூதருக்கும் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். பின்னர் உங்களுக்குள் ஏதாவது ஒரு விவகாரத்தில் தர்க்கம் ஏற்பட்டால் அப்படிப்பட்ட விவகாரத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தும் இறுதி நாளிடத்தும் நம்பிக்கை கொண்டவர்களாயின் அதனை அல்லாஹ்விடமும் இத்தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். இதுவே சிறந்த வழிமுறையும் மிக்க நல்ல முடிவை தருகின்றதுமாக இருக்கும். இந்த வசனத்தில் ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் தொடர்பாக ஒரு அடிப்படையான விஷயம் கூறப்பட்டுள்ளது. அவர் தனது கட்டுப்படுதல் என்ற பண்பை சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி அல்லது அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுவதாக இருந்தாலும் சரி, அதில் முழுமையான கட்டுப்படுதலை அவர் தெளிவாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அரசாங்கம் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் தெளிவான கட்டளைக்கு எதிராக ஏதாவது கட்டளையிட்டால் பிறகு எந்நிலையிலும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் மத விவகாரங்களில் தலையிடாமல் இருந்தால் பிறகு ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியமானதாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். திருக்குரானில் அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ ஊலில் அம்ரி மின்கும் என்ற கட்டளை இருக்கின்றது. இப்போது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற தெளிவான கட்டளை இருக்கின்றது. எவராவது அரசாங்கம் மின்கும், அதாவது உங்களது ஆட்சியாளர்கள் என்பதற்கு உட்பட்டதல்ல என்று கூறுவதாக இருந்தால் இது அவரது தெளிவான தவறாகும்.
எந்த அரசாங்கம் தனது ஆட்சியை ஷரியத்திற்கு அதாவது மார்க்க சட்டத்திற்கு ஏற்ப நடத்துகின்றதோ அது மின்கும் அதாவது உங்களது ஆட்சியாளர் என்பதற்கு உட்பட்டதே ஆகும். எவர்கள் நம்மை எதிர்க்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் ஆவர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனில் மிக தெளிவான சைகை மூலமாக அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த காலத்தில் ஹக்கமன் அதலனாக அதாவது நெறிநீதி தீர்ப்பவராக வந்திருப்பவர் இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்யும் வகையிலுள்ள கட்டளைகளை தவிர பொதுவான உலக கட்டளைகளில் ஒரு நம்பிக்கையாளர் முழுமையான முறையில் நாட்டின் சட்டத்தை பேணி நடக்க வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். இந்த பொன்னான வழிமுறையை இந்த காலத்திலுள்ள முஸ்லிம்களும் கடைபிடித்தால், அதாவது அவர்கள் காலத்தின் அரசாங்கத்துடன் சண்டை போடாமல் இருந்தால், பிறகு பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற குழப்பமான சூழ்நிலைகளில் பெருமளவில் நிம்மதி நிலவ முடியும். ஆட்சியாளர்களிடம் எந்த அளவு தவறுகள் உள்ளன, குழப்பத்தை உருவாக்குகின்ற பிரிவினர்களிடம் எந்த அளவு தவறுகள் உள்ளன, இதனால் முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவு பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கின்றது என்ற விவாதத்தில் இறங்காமல் நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை உங்கள் முன்னால் வைப்பேன். அது மிகவும் நீளமான மேற்கோளாகும். அது கட்டுப்படுதலின் தரத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும், கட்டுப்படாமல் இருப்பதனால் ஏற்படும் இழப்புகள், இஸ்லாம் பரவுவதில் கட்டுப்படுதலுக்குள்ள பங்கு போன்ற விஷயங்களை அந்த மேற்கோள் தன்னகத்தில் கொண்டுள்ளது. இந்த காலத்தில் அகமதிகள்தான் இந்த விஷயத்தை சரியான முறையில் வெளிப்படுத்தி காட்ட முடியும் அல்லது கட்டுப்படுதலை சரியான முறையில் வெளிப்படுத்தி காட்ட முடியும். முஸ்லிம்களின் பெருமையை எவ்வாறு நிலைநிறுத்த முடியும் என்பதை உலகிற்கு காட்ட முடியும். எந்நிலையிலும் நமது செயல் முன்மாதிரி முதலில் இருக்க வேண்டும். நமது கட்டுப்படுதலின் தரத்தை உயர்த்துவது முதலில் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனை விளக்கியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், அதாவது அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் மற்றும் அரசர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். கட்டுப்படுதல் எப்படிப்பட்டதென்றால், அதனை உண்மையான உள்ளத்துடன் கடைபிடித்தால் அதன் மூலம் உள்ளத்தில் ஒரு ஒளியும் ஆன்மாவில் ஒரு இன்பமும் பிரகாசமும் வருகின்றது. எந்த அளவு கட்டுப்படுவது அவசியமானதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு முயற்சிகள் தேவைப்படாது. ஆனால் நிபந்தனை என்னவென்றால் உண்மையான கட்டுப்படுதலாக அது இருக்க வேண்டும். இதுவே ஒரு கடினமான விஷயமாகும். கட்டுப்படுவதில் தனது மன இச்சைகளை அறுத்து விடுவது அவசியமானதாகும். இது இல்லாமல் கட்டுப்பட முடியாது. மன இச்சைகள் எப்படிப்பட்டவை என்றால் அவை பெரும் பெரும் ஏகத்துவவாதிகளின் உள்ளங்களிலும் சிலையாக உருவாக முடியும். சஹாபா ரில்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் மீது எந்த அளவு அருள் இருந்தது, அவர்கள் எந்த அளவு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் தங்களை மாய்த்து கொண்ட சமுதாயமாக விளங்கினர். இது உண்மையான விஷயமாகும். அதாவது கீழ்ப்படுகின்ற வழிமுறையை கடைபிடிக்காதவரை எந்த ஒரு சமுதாயமும் சமுதாயமாக இருக்க முடியாது. அவற்றில் ஒருமைப்பாடு மற்றும் சமுதாய உணர்வு ஆகியவற்றின் ஆன்மா ஊதப்பட முடியாது. கருத்து வேறுபாடுகளும் பிரிவினையும் இருந்தால் பிறகு இவை அழிவு மற்றும் வீழ்ச்சியின் அடையாளங்களாகும். இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிறகு வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சிதான் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், முஸ்லிம்களின் பலகீனத்திற்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பவை எவையோ அவற்றை தவிர அவர்களிடம் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கு இடையில் இருக்கும் கருத்து வேறுபாடுகளும் உட்புற சண்டைகளும் இதற்கு காரணமாக இருக்கின்றன. எனவே அவர்கள் கருத்து வேறுபாடுகளை கைவிட்டுவிட்டு அல்லாஹ் எவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் பிறகு அவர்கள் எந்த பணி நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ
அது நடந்துவிடும். அல்லாஹ்வின் கை ஜமாத்தின் மீது இருக்கின்றது. खुदा सल्लल्लाहु இதில் உள்ள ரகசியம் என்னவென்றால் அல்லாஹ் ஏகத்துவத்தை விரும்புகின்றான். இந்த ஒற்றுமையை கட்டுப்பட்டு நடக்காமல் நிலைநிறுத்த முடியாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சஹாபாக்கள் பெரும் பெரும் ஆலோசனைகளை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். जब हज़रत अबू बकर இறைவனும் ताला अन्हो அவர்களை அவ்வாறே வடிவமைத்திருந்தான். அவர்கள் அரசியல் வழிமுறைகளை நன்கு அறிந்திருந்தனர். ஏனென்றால் இறுதியில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களும் கலிஃபாக்களாக ஆனபோது அவர்களிடம் அரசாட்சி வந்தபோது அவர்கள் எந்த அளவு சிறப்பாகவும் சீரிய ஏற்பாட்டின் கீழும் सल्लल्लाहु अलैहि वसल्लम ஆட்சியின் பெரும் சுமையை சுமந்தனர் என்றால் இதிலிருந்தும் அவர்களிடம் சிறந்த கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறக்கூடிய எத்தகைய திறமையும் தகுதியும் இருந்தது के सामने என்பது தெரிய வருகின்றது. ஆனால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் அவர்களது நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை கூறிவிட்டால் அதற்கு எதிரில் அவர்கள் தங்களது எல்லா கருத்துக்களையும் அறிவார்ந்த விஷயங்களையும் அற்பமாக கருதினர். எவற்றை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ அதையே अगर उनमें ये इताअत செயல்பட தகுந்தவையாக அவர்கள் கருதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தங்களை மாய்த்துக் கொள்வதில் அவர்களது நிலை எவ்வாறு இருந்தது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலி செய்த பிறகு எஞ்சியிருந்த தண்ணீரில் அவர்கள் அருளை தேடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உதடுகளை அருளுக்குரியதாக அவர்கள் கருதினார்கள். அவர்களிடம் இந்த கட்டுப்படுதலும் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையும் இல்லாமல் இருந்தால் மாறாக ஒவ்வொருவரும் தனது கருத்திற்கே முன்னுரிமை வழங்குபவர்களாக उनकी तरक्कियां இருந்தால் மேலும் அதனால் பிரிவினைகள் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இந்த அளவு உயர்வான தகுதிகளை பெற்றிருக்க மாட்டார்கள். எனது பார்வையில் ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையில் உள்ள சண்டைகளை தீர்த்து வைப்பதற்கு இந்த ஒரு ஆதாரமே போதுமானதாகும். அதாவது சஹாபாக்கள் மத்தியில் எந்த வகையிலான பிரிவினையும் பகைமையும் இருந்ததே இல்லை. ஏனென்றால் அவர்களது முன்னேற்றங்களும் வெற்றிகளும் அவர்கள் பரஸ்பரம் தங்களுக்கிடையில் ஒன்றாக இருந்தனர் என்பதற்கு ஆதாரமாக திகழ்கின்றது. சிறிதளவு கூட எவரிடமும் அவர்களுக்கு பகைமை இருந்ததில்லை. புரியும் திறனில்லாத எதிரிகள் இஸ்லாம் வாளால் பரவியது என்று கூறுகின்றனர். ஆனால் நான் கூறுகின்றேன் இது சரியல்ல. அசல் விஷயம் என்னவென்றால் உள்ளங்களின் குழாய்கள் கட்டுப்படுதல் என்ற தண்ணீரால் நிரம்பி ஓட ஆரம்பித்தது. இத்தகைய கட்டுப்படுதல் மற்றும் ஒற்றுமையின் விளைவாக அவர்கள் மற்ற உள்ளங்களையும் ஆட்கொண்டு விட்டனர். எனது கொள்கை என்னவென்றால் தங்களது பாதுகாப்பிற்காக மட்டுமே அவர்கள் வாழேந்த வேண்டியது வந்தது. அவ்வாறு இல்லாமல் அவர்கள் வாழேந்தாமல் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்கள் நாவின் மூலம் உலகை வென்றிருப்பார்கள். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், எந்த விஷயம் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றதோ அது உள்ளத்தின் மீது தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்கள் ஒரு உண்மையை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டனர். பிறகு உண்மையான உள்ளத்துடன் அதை ஏற்றுக்கொண்டனர். அதில் எந்த சேட்டை தன்மையும் காட்டுதலும் இருக்கவில்லை. அவர்களது உண்மையே அவர்களது வெற்றிகளுக்கான வழியாக ஆனது. இது உண்மையான விஷயமாகும். உண்மையாளர் தனது உண்மையின் வாளின் மூலமாகவே के सादिक अपने செயல்படுகின்றார். ही से काम लेता है. आप சஹாபாக்கள் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் ஒளி படிந்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வடிவத்தையும் தோற்றத்தையும் பார்த்து அது கம்பீரமான மற்றும் மென்மையான தோற்றத்தை கொண்டதாக இருப்பதை பார்த்து அதில் ஒரு ஈர்ப்பும் ஆற்றலும் இருப்பதை உணர்ந்து தங்களை அறியாமல் அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டனர். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது ஜமாத் தூதருக்கு கட்டுப்படுவதில் எத்தகைய முன்மாதிரியை காட்டியது என்றால் பிறகு அதில் உறுதியாக அது நிலை நின்றது. कि जो उनको அதில் உறுதியாக நிலை நின்றது அற்புதங்களை காட்டிலும் எந்த அளவு மேலானதாக நிரூபிக்கப்பட்டது என்றால் யார் அவர்களை பார்த்தாலும் தன்னையும் அறியாமல் அவர்கள் பக்கம் வர ஆரம்பித்தனர். இந்த முன்மாதிரி அவர்கள் காட்டினர். பிறகு அதில் தொடர்ந்து நிலைத்து நின்றனர். गरज सहाबा की सी हालत और वहदत की जरूरत, அதன் அற்புதம்தான் क्योंकि अल्लाह ताला ने யார் அவர்களை பார்த்தாலும் தன்னையும் அறியாமல் அவர்கள் பக்கம் इसी जमात के साथ அவர்களை வரவழைத்தது.
जो रसूलुल्लाह அத்தகைய சஹாபாக்களிடம் இருந்தது போன்ற நிலைமையும் ஒற்றுமையும் இப்போதும் அவசியமானதாகும். ஏனென்றால் வாக்களிக்கப்பட்ட மஸ்தியின் கைகளால் தயாராகின்ற இந்த ஜமாத்தை அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் தயார் செய்த அதே ஜமாத்துடன் இணைத்து விட்டான். मोहब्बत और अखुवत हो तो वैसी ஜமாத்தின் முன்னேற்றம் இத்தகைய மக்களின் முன்மாதிரியின் மூலமாகவே ஏற்படுவதால் நீங்கள் உங்களை வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத் என்று கூறிக்கொண்டு சஹாபாக்களின் ஜமாத்துடன் இணைய வேண்டும் என்ற ஆசை உடையவர்களாக இருப்பதால் உங்களிடம் சஹாபாக்களின் நிறத்தை ஏற்படுத்துங்கள். கட்டுப்படுதலும் அவர்களைப் போன்றே இருக்க வேண்டும். பரஸ்பரம் ஒருவருக்கு மற்றொரு மீதுள்ள அன்பும் அவர்களைப் போன்றே இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் எந்நிலையிலும் நீங்கள் சஹாபாக்களின் முன்மாதிரியை பின்பற்றி செல்ல வேண்டும். हुकूमत वगैरह की இந்த ஒரு மேற்கோளில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல விஷயங்களுக்கும் விளக்கம் கூறிவிட்டார்கள். முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்பதாகும். பிறகு खिलाफत अल्लाह ஊலுல் அமர், அதாவது कायम करती தமது தலைவர்கள், அரசாங்கம் போன்றவற்றிற்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்பதாகும். இதில் அரசாங்க அமைப்பும் வந்துவிடுகின்றது, ஜமாத்தின் அமைப்பும் வந்துவிடுகின்றது. கிலாபத்திற்கு கட்டுப்படுவது இந்த இரண்டையும் விட உயர்ந்ததாகும். ஏனென்றால் கிலாபத் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளையே நிலைநாட்டுகின்றது. ஜமாத் அமைப்பும் கிலாபத்திற்கு கீழ்தான் இருக்கின்றது. சில நேரங்களில் ஜமாத்தின் அமைப்பை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கும் மற்றும் ஜமாத்தில் உள்ள நபர்களுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை உருவாகிவிட்டால், ஏதாவது சண்டை ஏற்பட்டு விட்டால் காலத்தின் கலீஃபா அதை அகற்றுகின்றார். இதுவே கிலாபத்தின் அழகாகும். காலத்தின் கலீஃபாவின் கடமைகளில் இது இருக்கின்றது. இங்கு இதுவும் தெளிவாகிவிட வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்றே கிலாபத்திற்கு கட்டுப்படுவது அரசாங்கத்தை விட உயர்வானதாகும். இதில் எந்த ஒரு தப்பெண்ணமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. காலத்தின் கலீஃபா நாட்டின் சட்டங்களை எல்லோரையும் விட அதிகமாக பேணி நடக்கக்கூடியவராக இருக்கின்றார். பிறரையும் அவ்வாறு பேணி நடக்க வைக்கின்றார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஊலுல் அமர் என்பதன் பொருள் பௌதிகமான முறையில் அரசாங்கத்தையும் ஆன்மீகமான முறையில் காலத்தின் இமாமையும் குறிக்கும். எனவே அரசாங்கத்தின் உலக அமைப்பிற்குள்ளே ஒரு ஆன்மீக அமைப்பும் செயல்பட முடியும், செயல்படுகின்றது. நாம் இந்த ஆன்மீக அமைப்பின் பகுதியாக இருப்பது நமது நட்பாக்கியமாகும். காலத்தின் இமாமின் அமைப்பை நீடிக்க செய்வதற்காகவே அல்லாஹ் கிலாபத்தின் அமைப்பையும் தொடரச் செய்துள்ளான். அது அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் ஆட்சியை உள்ளங்களில் நிலைபெற செய்வதற்கு முயற்சி செய்கின்றது. சண்டைகள் ஏற்படும் போது அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப, அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைக்கேற்ப அது தீர்ப்பு கூறுகின்றது. இதுவும் அல்லாஹ் நம்மீது செய்துள்ள பேருபகாரமாகும். அதாவது கிலாபத்தின் அமைப்பு நம்மிடம் இருக்கின்றது. அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹ்வின் பக்கமும் அவனது தூதரின் பக்கமும் अपनी अपनी கொண்டு செல்ல வேண்டிய விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு பிரிவுகள் மற்றும் அதன் ஃபுகஹாக்களின் தத்தமது விளக்கங்கள் உள்ளன. அவற்றில் சில விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கு பகரமாக उलझा सकती हैं। அவற்றை மேலும் சிக்கலாக அவர்கள் ஆக்கிவிடுகின்றனர். அவ்வாறு சிக்கலானதாக ஆக்கவும் முடியும். இவ்வாறே அவ்வப்போது இருந்து வரும் அரசாங்கங்களுடனான और फैसला இவ்வாறே அவ்வப்போது இருந்து வரும் அரசாங்கங்களுடனான விவகாரங்களிலும் பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிவிட முடியும். எனவே ஒரு தெளிவான முடிவையும் தீர்ப்பையும் கிலாபத்திற்கு கீழ்ப்படிந்து இருப்பதன் மூலமே பெற முடியும். இதற்காக அகமதிகள் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவாகும். இந்த நன்றி செலுத்துதலை கிலாபத்திற்கு முழுமையாக கட்டுப்படுவதன் மூலமே வெளிப்படுத்த முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயமாகும். உண்மையான உள்ளத்துடன் கட்டுப்பட்டு நடந்தால் உள்ளத்தில் ஒரு ஒளியும் ஆன்மாவில் ஒரு இன்பமும் பிரகாசமும் வருகின்றது. நிச்சயமாக இதன் கருத்து ஆன்மீக அமைப்பிற்கு கட்டுப்பட்டு நடப்பதே ஆகும். இது தங்களது கட்டுப்படுதலை அளப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிய அளவுகோலாகும். அதாவது கட்டுப்படுதல் மூலமாக உள்ளத்தில் ஒளி உருவாகின்றதா, ஆன்மாவில் இன்பமும் பிரகாசமும் வருகின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் தாமாகவே இதை பற்றி
சிந்தனை செய்தால் मयार தனது கட்டுப்படுதலின் தரத்தை அது எந்த அளவு இருக்கின்றது किस என்பதை அவராலேயே பிரித்தறிய முடியும். எந்த அளவு அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார், எந்த அளவு தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார், எந்த அளவு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நிறுவப்பட்டுள்ள கிலாஃபத்தின் அமைப்பிற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார் என்பதை அவர் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்த பிறகு எந்த ஒரு ஒளியும் அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அதனால் எந்த பலனும் இல்லை होगा என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவ்வப்போது இருந்து வரும் அரசாங்கத்திற்கு கட்டுப்படுவதன் மூலம் அமைதியும் நிம்மதியும் உருவாகத்தான் செய்யும். ஆனால் ஆன்மீக ஒளியும் இன்பமும் ஆன்மீக அமைப்புக்கு கட்டுப்படுவதனாலே கிடைக்கின்றது. பிறகு தனது ஆன்மீக தரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு கருத்தை அவர்கள் கூறியுள்ளார்கள். எந்த அளவு கட்டுப்படுதலின் தேவை இருக்கின்றதோ அந்த அளவு முயற்சிகளின் தேவை இருக்காது. மனிதன் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் அவனிடம் கட்டுப்படுதல் இல்லாமல் போனால் பிறகு மனிதனுக்கு ஆன்மீக இன்பமும் ஒளியும் கிடைக்காது, வாழ்வில் நிம்மதியும் கிடைக்காது. எனவே எந்த மக்கள் தங்களது தொழுகைகளிலும் இறை வணக்கங்களிலும் மிகவும் அதிகமாக பெருமை கொள்பவர்களாக இருக்கின்றார்களோ, கட்டுப்படுதலிலிருந்து வெளியேறி விடுகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாக முடியாது. பிறகு கட்டுப்படுதலின் தரத்தை பெறுவதற்காக இன்னொரு முக்கியமான விஷயமாக கட்டுப்படுதலில் தனது மன இச்சைகளை அறுப்பது அவசியமானதாகும் என்று கூறியுள்ளார்கள். அவர் தனது அகந்தையை அழிக்க வேண்டும். इताअत में अपने हवाई தான் என்ற அகம்பாவத்தின் மீது கத்தியை வைத்து அறுக்க வேண்டும். தனது விருப்பங்களை அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விருப்பங்களுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் கட்டுப்படுதலின் தரத்தை அடைய முடியும். सल्लल्लाहु अलैहि वसल्लम की அவ்வாறு இல்லாமல் கட்டுப்படுவது சாத்தியமற்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். वरना आप फरमाते हैं इसके बगैर इताअत मुमकिन ही नहीं। ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பெரும் பெரும் ஏகத்துவவாதிகளின் உள்ளங்களிலும் சிலை உருவாக முடியும். ஏக இறைவனை வணங்கக்கூடிய இத்தகைய மக்கள் நாங்கள் ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர். அவர்கள் கூறுவதற்கேற்ப எல்லா சமயங்களிலும் இறைவனது நினைவு அவர்களது உள்ளங்களில் இருக்கின்றது. அன்னார் கூறினார்கள், இவர்களது உள்ளங்களில் கூட சிலை உருவாகலாம். சந்தேகமின்றி ஒரு இறைவனை வணங்குவதாக அவர்கள் வாதம் செய்யலாம். ஆனால் சுயநலம், தற்பெருமை ஆகிய சிலைகள் உள்ளங்களில் அமர்ந்திருக்கும். அது ஒரு சமயத்தில் மனிதனை பெரும் பெரும் விஷயங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், மிகவும் கீழ்நிலையில் உள்ள சிறு விஷயங்களில் கூட அவனை கட்டுப்படுவதை விட்டும் வெளியேற்றி விடுகின்றது. அன்னார் கூறினார்கள், சஹாபாக்களும் ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையான முறையில் கட்டுப்பட்டு நடந்த பிறகு இறை வணக்கங்களின் உயர்வான தரத்தை அடைந்தனர். அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறியுள்ளார்கள், உங்களுக்கு ஒரு ஆப்பிரிக்க அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அவர்கள் இவ்வாறும் கூறினார்கள், உலர்ந்த திராட்சை போன்ற தலையுடைய ஒருவர் அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதாவது அறிவில் சிறிது குறைவு அவரிடம் இருந்தாலும் கூட கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாய முன்னேற்றத்தையும் கட்டுப்படுதலோடு இணைத்து கூறியவாறு கீழ்ப்படிந்து நடக்கும் வழிமுறையை பேணாத வரையில் எந்த ஒரு சமுதாயமும் சமுதாயமாக இருக்க முடியாது. அவற்றில் சமுதாய உணர்வு மற்றும் ஒருமைப்பாட்டின் ஆன்மா ஊதப்பட முடியாது என்று கூறினார்கள். எனவே இந்த வழிமுறையை கடைபிடிப்பதில்தான் முன்னேற்றத்தின் ரகசியம் இருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் கூறியுள்ளார்கள். அதாவது முன்னேற்றம் ஜமாத்துடன் இணைந்திருப்பதிலும் காலத்தின் இமாம் கூறும் விஷயங்களை கேட்பதிலும் கட்டுப்படுவதிலும் தான் இருக்கின்றது. இது இல்லாமல் இது நடக்காது, அதாவது முன்னேற்றம் ஏற்பட முடியாது என்று கூறுகின்றார்கள். இன்று இந்த வழிமுறையை முஸ்லிம்களும் புரிந்து கொண்டால் அவர்கள் எத்தகைய மகத்தான சக்தியாக ஆகிவிடுவர் என்றால் உலகில் உள்ள எந்த ஒரு சக்தியும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் நம்மை அகமதிகள் என்று கூறிக்கொள்கின்ற நாம் முழுமையான கட்டுப்படுதலின் தரத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக ஜமாத்துகளுக்கு கட்டுப்படுதல் என்பது அவர்களின் முடிவை பொறுத்த வரையில் சிறந்ததாக அமையும். இது நடக்கக்கூடிய ஒன்றேயாகும். அதாவது கட்டுப்பட்டு நடந்தால் முடிவு சிறந்ததாகவே இருக்கும்.
அதன் மூலம் புரட்சி ஏற்படும். ஆனால் உலக அமைப்பிலும் நாம் பார்க்கின்றோம், அதாவது கீழ்ப்படைந்து நடக்கின்ற ஆன்மா எத்தகைய தனிச்சிறப்புள்ள விஷயங்களை செய்து காட்டுகின்றது. और ये तो है ही। நெப்போலியன் தொடர்பாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம், பிரான்சை அவர் எத்தகைய தருணத்தில் பாதுகாத்தார் என்றால், அந்த சமயத்தில் பிரான்ஸ் அதன் உச்ச நிலையிலிருந்து வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது, கீழே விழுந்து கொண்டிருந்தது. நாட்டின் நிலைமையும் மிகவும் மோசமானதாக இருந்தது. नेपोलियन के बारे में நெப்போலியன் மக்களிடம், மக்களே, எதுவரை உங்களிடம் कहा जाता है कि பிளவும் பிரிவினையும் இருக்குமோ அதுவரை உங்களால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் கட்டுப்படுதல் மற்றும் கீழ்ப்படிந்து நடக்கின்ற தன்மையை உங்களிடம் உருவாக்கினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், முன்னேற்றங்களை பெறுவீர்கள், हो रही थी मुल्क உங்களது உயர்ந்த இடத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறினார். நாட்டின் நலனை நாடிய மக்கள் நெப்போலியன் கூறியதை கேட்டு அவருக்கு அருகில் ஒன்று திரள ஆரம்பித்தனர். அவரே தங்களது தலைவராக ஆக்கிக் கொண்டனர். அவர்கள் கட்டுப்படுவதிலும் கீழ்ப்படிந்து நடப்பதிலும் மிக சிறந்த முன்மாதிரியை காட்டினர். எத்தகைய ஆன்மாக்களை அவர் உருவாக்கினார் என்றால், அவர்கள் அவருக்கு அருகிலே இருந்தனர். அவர் கூறுவது ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தனர். மேலும் அவர்கள் எத்தகைய முன்மாதிரியை காட்டினர் என்றால், அது நெப்போலியனின் வாழ்க்கையே மாற்றிவிட்டது என்று கூறப்படுகிறது. நெப்போலியன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று பிறருக்கு கூறினாலும், செயலளவில் ஒருவர் கட்டுப்பட்டு நடப்பதை பார்த்தபோது அவர் தன்னிடம் மேலும் புரட்சியை உருவாக்கினார். எவ்வாறு இருப்பினும் ஒரு நேரம் இவ்வாறும் வந்தது. ஒரு பெரிய போருக்கு பிறகு நெப்போலியன் தோல்வியை தழுவினார். இத்தாலியில் உள்ள ஒரு தீவில் அவர் கைது செய்யப்பட்டார். சிறிது காலம் கழிந்த பிறகு कहा जाता था। சிலரது உதவியின் மூலம் அவர் விடுதலை அடைந்தார். மீண்டும் பிரான்சின் கரைக்கு வந்து சேர்ந்தார். அதுவரை பிரான்சில் புதிய ஆட்சி நிறுவப்பட்டு விட்டது. सभी आया புதிய அமைப்பு இருந்தது. அரசர் பாதிரிமார்களை அழைத்து அவர்கள் மூலம் தளபதியிடமும் ஏனைய சிப்பாய்களிடமும் कैद कर दिया गया। பைபிள் மீது கை வைத்து அவர்களை சத்தியம் செய்ய வைத்தார். அவர்கள் புது அரசாங்கத்திற்கு கட்டுப்படுவர், கீழ்ப்படிந்து நடப்பர் என்று அவர்களிடம் உறுதிமொழி வாங்கினார். அரசர் பைபிள் மீது கைகளை வைத்து அவர்களை சத்தியம் செய்யும்படி ஏன் செய்தார் என்றால், நெப்போலியன் மக்களிடம் கட்டுப்பட்டு நடப்பதற்கும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் உள்ள எத்தகைய ஆன்மாவை உருவாக்கியுள்ளார் என்றால், அவர் திரும்பி வந்தால் மக்கள் அவருடன் சேர்ந்து விடுவர் என்பது அரசருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. कह दिया था कि वो नई हुकूमत की इताअत और फरमाबरदारी करेंगे। நெப்போலியனுக்கு அவரது நண்பர்கள் உதவி செய்ததனால் इसलिए ली थी கைதாகியிருந்த அவர் விடுதலையானதும் அவர் பிரான்சிற்கு திரும்பி வந்தார். அங்கு அவர் தனக்கு அருகில் ஜமீன்தார்களையும் பொதுமக்களையும் ஒன்று திரட்ட ஆரம்பித்தார். எவர்கள் அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டனரோ அவர்களை ஒன்று திரட்ட ஆரம்பித்தார். அவர்கள் அனுபவமுள்ள ராணுவ வீரர்கள் அல்ல. அந்த அளவு ஆயுதமும் அவரிடம் இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் அரசருக்கு இது பற்றி தெரிய வந்ததும் அவர் தனது தளபதியை ராணுவத்துடன் அங்கு அனுப்பி வைத்தார். அவர்களை அழித்து விடுவதற்காக அவ்வாறு செய்தார். वो तजर्बा का தற்செயலாக இந்த இரு படைகளும் ஒரு குறுகிய குன்றொன்றில் வைத்து சந்திக்க நேர்ந்தது. அந்த இடத்தை சில மக்கள் மட்டுமே தோளுடன் தோள் வைத்தவாறு கடந்து செல்ல முடியும். நெப்போலியன் தனது படையை முன்னோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டார். அவர்கள் முன்னேறி சென்றதும் அரசாங்க ராணுவம் அவர்கள் மீது குண்டு மலைகளை பொழிந்து அவர்களை அழித்து விட்டனர். பிறகு நெப்போலியன் வேறு சில நபர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் கொல்லப்பட்டனர். அவர்களது முடிவும் இதற்கு முன்பு சென்றவர்களின் முடிவைப் போன்றே இருந்தது. இறுதியில் சிப்பாய்கள் முன்னேறி செல்வதற்கு எந்த வழியும் இல்லை என்றும், எதிரிகள் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றனர், குறுகிய இடமாக இருப்பதால் நாங்கள் இங்குமங்கும் மாறி செல்ல முடியாது. பிறகு நாங்கள் பைபிள் மீது கை வைத்து நாங்கள் அரசாங்கத்திற்கு உதவுவோம், நெப்போலியனின் சிப்பாய்களை அழிப்போம் என்று சத்தியம் செய்து இருப்பதாகவும் எதிரிகள் கூறுகின்றனர். குன்றும் சிறிதாக இருப்பதால் நாங்கள் முழுமையாக தாக்குதல் நடத்த முடியாது. இதனால் நாங்கள் को खत्म भी करना है। கொல்லப்படுகின்றோம் என்று நெப்போலியனின் சிப்பாய்கள் கூறிவிட்டனர். ஆனால் நெப்போலியன் தானே அந்த அரசு சிப்பாய்களிடமும் கூட அவர்களுக்கு பயிற்சி அளித்து
அவர்களிடம் கட்டுப்பட்டு நடப்பது, கீழ்ப்படிந்து நடப்பது ஆகியவற்றிற்கான உணர்வினை உருவாக்கி இருந்ததால் நெப்போலியன் தனது சிப்பாய்களிடம், நீங்கள் குன்றின் மீது ஏறி நின்றவாறு எதிரி படைகளிடம் நெப்போலியன் உங்களை வழியை விட்டு அகன்று செல்லுமாறு கூறுகின்றார் என்று கூறுங்கள் என்று கூறினார். ஆனால் இவ்வாறு கூறிய பிறகும் அரசு சிப்பாய்கள் குண்டுமலை பொழிந்து கொண்டே இருந்தனர். நாங்கள் பைபிளில் கை வைத்து சத்தியம் செய்துள்ளோம், எனவே இப்போது நெப்போலியன் சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டனர். நெப்போலியனுக்கு இதில் நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏனென்றால் நான் இவர்களுக்கு கட்டுப்படுதலின் இத்தகைய பயிற்சி அவர்களுக்கு வழங்கியுள்ளேன். எனவே நான் கூறுவதை அவர்கள் கேட்காமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் தான் அவர்களிடம் கட்டுப்படுதலின் தன்மையை உருவாக்கியுள்ளேன், கீழ்ப்படிந்து நடக்கும் தன்மையை அவர்களிடம் உருவாக்கினேன். அவ்வாறு இருக்க அவர்கள் எனது சிப்பாய்கள் மீது எப்படி குண்டுமலை பொழிய முடியும் என்று நெப்போலியன் கருதினார். எனவே வேறு சில நபர்களை மீண்டும் அனுப்பி வைத்தார். அவர்களும் கொல்லப்பட்டனர். அதே முடிவுதான் ஏற்பட்டது. இறுதியில் நெப்போலியன் எப்படி நான் கூறுவதை கேட்காமல் இவர்கள் இருக்கின்றனர் என்பதை நானே பார்க்கின்றேன் என்றவாறு அவரே செல்ல ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவர் அந்த இடத்திற்கு சென்று, நான் நெப்போலியன், நான் உங்களிடம் வழியை விட்டு அகன்று சென்று விடுங்கள் என்று கூறுகின்றேன் என்றார். அரசு சிப்பாய்களின் அதிகாரி நெப்போலியனிடம், அந்த நாட்கள் சென்று விட்டன, நாங்கள் புதிய அரசிடம் அதன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதாக சத்தியம் செய்துள்ளோம் என்று கூறினார். கட்டுப்பட்டு நடக்கின்ற பாடத்தை நான் தான் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த பாடத்தை இந்த மக்கள் இவ்வளவு விரைவாக மறந்துவிட முடியாது என்று நெப்போலியனுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. நெப்போலியன் அந்த படையை பார்த்து, எந்நிலையிலும் எனது படைகள் முன்னேறி செல்ல வேண்டியது உள்ளது. அரசின் படையை பார்த்து நெப்போலியன், நீங்கள் நான் கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துவிட்டீர்களா? அப்படி என்றால் வாருங்கள், நான் இப்போது உங்கள் முன்னால் நிற்கின்றேன். எந்த சிப்பாயின் உள்ளம் விரும்புகிறதோ அவர் தனது அரசரின் நெஞ்சில் துப்பாக்கியால் சுடட்டும். நான் தான் இதுவரை உங்கள் மீது ஆட்சி புரிந்து வந்தேன். நீங்கள் உங்களது அரசரை கொல்ல விரும்பினால் கொல்லுங்கள், வாருங்கள், நான் உங்கள் முன்னால் தான் நிற்கின்றேன், எனது நெஞ்சில் சுடுங்கள் என்று கூறினார். நெப்போலியன் இதனை கூறியதும் கட்டுப்படுதல் மற்றும் கீழ்ப்படிந்து நடப்பது தொடர்பாக அந்த சிப்பாய்களிடம் இருந்த பழைய உணர்வு திரும்ப வந்தது. அவர்கள் நெப்போலியன் வாழ்க என்று முழக்கமிட்டனர். ஓடி சென்று அவருடன் சேர்ந்து கொண்டனர். இன்னும் சொல்வதென்றால் அந்த சிப்பாய்களில் சிலர் குழந்தைகளைப் போன்று அழுதனர் என்று கூறப்படுகின்றது. இந்த செய்தி பின்னால் இருந்த படை தளபதிக்கு கிடைத்ததும் அவர் ராணுவத்தின் ஒரு பெரும் பகுதியுடன் தாக்குதல் நடத்துவதற்காக முன்னேறி வந்தார். ஆனால் அந்த தளபதியின் காதில் உங்களது அரசரான நெப்போலியன் அழைக்கின்றேன் என்ற குரல் சென்று சேர்ந்ததும் அந்த சிப்பாய்களும் தளபதிகளும் அவர்கள் பின்னர் செய்த உறுதிமொழியை மறந்துவிட்டு நெப்போலியனுடன் சேர்ந்து கொண்டனர். நெப்போலியனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக அவர்கள் முதலில் செய்த உடன்படிக்கையில் நிலைத்து நின்றனர். எவ்வாறு இருப்பினும் இது நெப்போலியனின் முயற்சிகளாகும். கடுமையான பிரிவினைக்கு ஆளாகியிருந்த பிரான்ஸ் மக்களிடம் அவர் கட்டுப்படுதலின் உணர்வை உருவாக்கிவிட்டார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இந்த உதாரணத்தை எடுத்து கூறி இவ்வாறு கூறியுள்ளார்கள்: நெப்போலியனுடன் அல்லது அவரை போன்ற மற்ற தலைவர்களிடம் ஒரு உண்மையான மதத்துடன் இருக்கக்கூடிய இறைவனின் உதவியும் ஆதரவும் இருக்கவில்லை. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட அவர்கள் புரட்சியை உருவாக்கினர். ஆனால் பையத் செய்தவர்களுக்கு இதிலிருந்தும் மாறுபட்ட நிலைமையே இருக்கின்றது. பையத் என்பதன் கருத்தை கட்டுப்படுதலில் தன்னைத்தானே முழுமையாக மாய்த்துக் கொள்வதாகும். இந்த கருத்து எவ்வளவு உயர்வானது என்றால் உலக விஷயங்களில் கட்டுப்பட்டு நடப்பது இதற்கு எதிரில் ஒருபோதும் போட்டி போட முடியாது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்: வத்தியுல்லாஹ வத்தியுர் ரசூல வ ஊலில் அம்ரி மின்கும் என்பது எத்தகைய ஒரு வழிமுறை என்றால், எதுவரை ஒரு சமுதாயம் இதற்கேற்ப செயல்படுவதில்லையோ அதுவரை அந்த சமுதாயம் ஒரு உண்மையான மதத்தை பின்பற்றி நடந்தாலும் அல்லது அதை பற்றி தெரியாமல் இருந்தாலும் அது ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த கட்டளையை எப்போதும் கண்முன் வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு
ஒருமைப்பாடும் கீழ்ப்படிந்து நடப்பதும் மிகவும் அவசியமானதாகும். இது இல்லாமல் முன்னேற்றமும் வீழ்ச்சியும் தான் ஏற்படும். இதை பற்றி திருக்குரான் நமக்கு தெளிவாக எடுத்து கூறியுள்ளது. அல்லாஹு தாலா கூறுகின்றான், வாத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நாரி ஃபஅன்கஸகும் மின்ஹா கஸாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் யாவரும் ஒன்றுபட்டு அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். உங்கள் மீது உள்ள அல்லாஹ்வின் அருளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாயிருந்தீர்கள். பின்னர் அவன் உங்கள் உள்ளங்களை இணைத்து விட்டான். எனவே நீங்கள் அவனுடைய அருளால் உடன்பிறப்பு போல் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு நெருப்பு கிடங்கின் ஓரத்தில் இருந்தீர்கள். பின்னர் அவன் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி விட்டான். இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன் வசனங்களை ஒருவேளை நீங்கள் நேர்வழியினை பெற்றுவிடலாம் என்பதனால் தெளிவாக விளக்குகின்றான். இது அல்லாஹ்வின் மிக தெளிவான கட்டளையாகும். இவ்வாறான தெளிவான கட்டளை இருந்தும் கூட பிரிவினையின் இறுதி எல்லையை அடைந்திருப்பது முஸ்லிம்களின் துர்பாக்கிய நிலையாகும். அவர்கள் மீது இருந்த அருள்களை அவர்கள் மறந்து விட்டனர். இதன் காரணமாக அழிவு மற்றும் வீழ்ச்சியின் இறுதி எல்லையை அவர்கள் தொட்டுவிட்டனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்தே இதுபோன்ற நிலை இருந்தது. இப்போதோ அதன் எல்லையை அது அடைந்து விட்டது. ஆனால் இவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கருத்து வேறுபாடுகளை கைவிட்டுவிட்டு ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அதாவது காலத்தின் இமாமுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான அடியாராக இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்டிருப்பவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹே ஆவார்கள். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் பிறகு ஒவ்வொரு பணியிலும் எவ்வாறு அருள் ஏற்படுகின்றது என்று பாருங்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் கை ஜமாத்தின் மீது இருக்கின்றது. இந்த விஷயம்தான் நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையில் இருந்தும் தெரிய வருகின்றது. எதுவரை இந்த ஒற்றுமை நிலைநிறுத்தப்படாதோ அதுவரை இறைவனும் கிடைக்க மாட்டான், மற்ற வெற்றிகளும் கிடைக்காது. எவரிடம் ஒற்றுமை இருக்குமோ அவர்களுக்கு தான் இறைவன் கிடைக்கின்றான். ஏகத்துவத்தை பற்றிய சரியான அறிவும் அவர்களுக்கு தான் கிடைக்கும். எனவே நாமும் பையத் செய்து விட்டோம் என்ற விஷயத்தால் மட்டும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. பையத்தின் தரத்தை பெற வேண்டியது அவசியமானதாகும். அது பையத் என்ற சொல்லில் இருந்து தெரிய வருகின்றது, அதாவது தன்னை விற்று விடுவதாகும். ஆனால் அப்போதுதான் இறைவனின் அருளுக்கும் நாம் வாரிசாக முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் உதாரணங்களை கூறி மேலும் பொதுவாக மற்ற சஹாபாக்களை பற்றியும் குறிப்பிட்டு கூறிய பிறகு இந்த மக்கள் சிறந்த கருத்துக்களை கூறுபவர்களாகவும் உலகம் மற்றும் அரசியல் விஷயங்களை புரிந்தவர்களாகவும் இருந்தனர். அந்தந்த சமயம் வரும்போது இவர்களின் இந்த சிறப்புகள் வெளிப்பட்டன என்று கூறியுள்ளார்கள். அவர்கள் மிகவும் சிறந்த வழிமுறைக்கேற்ப ஆட்சி புரிந்து வந்தனர். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்நாளில் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்றே தோன்றியது. முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதும் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுவதும் அவர்களது பணியாக இருந்தது. தங்களது எல்லா கருத்துக்களையும் அறிவார்ந்த விஷயங்களையும் அவர்கள் மிகவும் அற்பமாக கருதினர். பிறகு உலகம் இந்த சஹாபாக்கள் எவ்வாறு உலகிற்கு வழிகாட்டினர் என்பதை பார்த்தது. இந்த தர்பியத்தான் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் காலகட்டத்திலும் கட்டுப்படுதலின் மிக உயரிய முன்மாதிரியை அவர்களிடம் வெளிப்படுத்தி காட்டியது. வரலாற்றில் ஒரு சம்பவம் இவ்வாறு வருகின்றது. ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவு, சுயநலமின்மை, சமுதாய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவது ஆகியவற்றை கருத்தில் கொண்டவாறு ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரின் போது அவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்தை பற்றிய செய்தி இருந்தது. மேலும் அக்கடிதத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படையின் தளபதியாக நியமித்திருந்த செய்தி இருந்தது. ஹஜ்ரத் அபூ உபைதா அவர்கள் ஹஜ்ரத் காலித் அவர்களின் விரிவான சமுதாய தொண்டினை கருத்தில் கொண்டவாறு
டமாஸ்கஸில் இருந்தவர்களுடன் சமாதானம் ஏற்படாத வரையில் जो இது பற்றிய செய்தியை मुआहिदा ஹஜ்ரத் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை. சமாதான உடன்படிக்கையில் அவர்கள் ஹஜ்ரத் காலித் பின் வலீதிடமே கையெழுத்திடுமாறு செய்தார்கள். ஹஜ்ரத் காலித் பின் வலீதிற்கு பிறகு से फैसला நான் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளேன், ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் இது பற்றி முறையீடு செய்த போது ஹஜ்ரத் அபூ உபைதா அவர்களும் அதை சமாளித்தவாறு அவர்களது பணிகளை பற்றி புகழ்ந்து கூறியவாறு அவர்களை திருப்தியடைய செய்தார்கள். இஸ்லாமிய தளபதியாக ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கிலாபத்திற்கு கட்டுப்படும் வகையில் உள்ள சிறந்த நல்லுதாரணத்தை வெளிப்படுத்தியவாறு, மக்களே, உங்கள் மீது இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் அமீராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ உபைதாவிற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். के फैसले को ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு बाज़ दफ़ा ऐसी बात का பதில் கூறும் முகமாக, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்டுள்ளேன், அதாவது காலித் இறைவனது வாள்களில் ஒரு வாளாவார், மேலும் கோத்திரத்தின் மிக சிறந்த இளைஞராக அவர் இருந்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார்கள். ஆக இதுதான் மகிழ்ச்சியான உள்ளத்துடன் காலத்தின் கலீஃபாவின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகும். இன்றைய நாட்களிலும் சில நேரங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. பொதுவாக அவ்வாறு நிகழ்வதில்லை. அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் கட்டுப்படுகின்ற உணர்வு இருக்கின்றது. ஆனால் சிலர் இவ்வாறும் உள்ளனர், அவர்களை பதவியிலிருந்து அகற்றிவிட்டால் அவர்களை ஏன் விலக்கினீர்கள், அதற்கு என்ன காரணம், அவர்களிடம் என்ன குறை இருந்தது என்று கேட்கின்றனர். வரலாறு நமக்கு காட்டுகின்ற இந்த முன்மாதிரியை நாம் கண்முன் நிறுத்தி செயல்பட்டால் பிறகு இதுபோன்ற கேள்விகள் எழாது. எவ்வாறு இருப்பினும் இன்றும் இறைவனின் கட்டளைகள் அடங்கிய அதே திருக்குர்ஆன் தான் இருக்கின்றது. நமக்கு வழிகாட்டியுள்ள அந்த தூதரைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம். நபிமொழிகள் உள்ள நூல்களில் அந்த வழிகாட்டல் நமக்கு கிடைக்கின்றது. झगड़े हैं ஆனால் முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது? सीमें हो गई हैं। ஒன்று அவர்களுக்கிடையே குழப்பங்கள் உருவாகியுள்ளன, அல்லது உலகத்திற்கு முன்னால் அவர்கள் கையேந்தி நிற்கின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், एक हो जाएं இன்று ஏற்பட்டுள்ள இந்த பிரிவினையும் ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையிலுள்ள சண்டைகளும், இன்னும் சொல்வதென்றால் இதில் இன்னும் பல வகை பிரிவுகள் ஏற்பட்டு விட்டன. இவையெல்லாம் கட்டுப்படுதலை விட்டும் வெளியேறிவிட்டதால் ஏற்படுகின்றது. இது வீழ்ச்சியாகும். இவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து விட்டால் இஸ்லாம் வாளால் பரவியது என்ற எதிரிகளின் ஆட்சேபனையும் முடிவுக்கு வந்துவிடும். சஹாபாக்களுக்கிடையில் இருந்த ஒற்றுமையும் கட்டுப்படுதலும் எவ்வாறு இருந்ததென்றால் அவை உள்ளங்களை வென்றன. எனவே இத்தகைய ஒற்றுமையே அவசியமானதாகும். குறிப்பாக வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத்திற்கு, அதாவது தனது ஜமாத்திற்கு அன்னார் கவனமூட்டியவாறு, நீங்கள் சஹாபாக்களின் முன்மாதிரியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதன் மூலம் உங்களது உண்மையின் வாழ் எதிரிகளை வெட்டி வீழ்த்திக் கொண்டே செல்ல வேண்டும் हर एक अपने अंदर पैदा करने என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நம்மில் ஒவ்வொருவரிடமும் முழுமையான கட்டுப்படுதலும் கீழ்ப்படிதலும் உருவாகும் போதுதான் இது நடக்கும். நம்மில் ஒவ்வொருவரும் தமக்குள் இதனை உருவாக்க முயற்சி செய்யும் போதுதான் இது நடக்கும். அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒளியிலிருந்தும் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். எனவே இது ஒரு அகமதியின் மிக பெரும் பொறுப்பாகும். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பைய செய்த பிறகு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ ஊலில் அம்ரி மின்கும் என்பதன் எத்தகைய முன்மாதிரி அவரிடம் தென்பட வேண்டும் என்றால் அது உலகின் கவனத்தை நம் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். जिससे हम दुनिया இந்த ஆயுதத்தின் மூலமாகத்தான் நாம் உலகின் உள்ளத்தை வெல்ல முடியும். இதன் மூலமே உலகை அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதங்களில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இதன் மூலமே நாம் உலகிற்கு வழிகாட்ட முடியும். இதன் மூலமே நாம் உலகில் உள்ள குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போன்றே करीम की सूरत में நம்மிடம் அல்லாஹ்வின் கட்டளைகள் திருக்குர்ஆனின் வடிவத்தில் இருக்கின்றது. அவை நாம் கட்டுப்படுவதற்கு தகுந்தவையாகும். நம்மிடம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரி இருக்கின்றது. அதற்கேற்ப கட்டுப்பட்டு நடப்பது நம்மீது கடமையாக்கப்பட்டுள்ளது.
நம்மிடம் ஊலுல் அம்ரின் ஆன்மீக அமைப்பும் இருக்கின்றது. அது அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளின் பக்கம் நமக்கு கவனமூட்டிக் கொண்டே இருக்கின்றது. எனவே நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் தெளிவான வித்தியாசத்தை உருவாக்க முடியாமல் இருப்பதற்கான எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு இதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார்களோ நாம் எப்போதும் அவற்றை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவன் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். रखी हैं, हम हमेशा उन्हें पूरा करने वाले हैं. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. इबादल्लाह रहमकुमुल्लाह इन्नल्लाह यामुरु बिल अदलि वल इहसान व ईताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़य याइज़ुकुम लअल्लकुम तज़क्करून. उज़्कुरुल्लाह यज़्कुरकुम वदऊहु यस्तजिब लकुम व लज़िक्रुल्लाहि अकबर.